அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு 8.22 விழுக்காடு வாக்குகளை வைத்திருந்த நாம் தமிழர் கட்சி 4 விழுக்காடு வாக்குகளாக குறைந்து ஒரு தொகுதியில் கூட வெல்லவில்லை. கட்சியே காலி ஆயிருச்சு, கட்சி முடிஞ்சு போயிருச்சுன்னாங்க. ஆனா இந்த கட்சி திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து வந்து தொடங்கப்பட்ட திமுக அல்ல. திமுகவிலிருந்து பிரிந்து வந்து கணக்கு கேட்டு பிரிந்து வந்து தொடங்கப்பட்ட அதிமுக அல்ல. ஏனைய கட்சிகளை போல மண்டபத்தை இடித்து விட்டார்கள் என்று துவங்கப்பட்ட தேமுதிக அல்ல. மற்ற கட்சிகளை போல ஏதோ பொழுதுபோக்குக்காக ரீல்ஸ் போட்டு துவங்கப்பட்ட கட்சி இது அல்ல. தங்கள் மண்ணின் உரிமைக்காக, தங்கள் நில மீட்புக்காக ஈழத்திலே போராடிய மேதகு பிரபாகரன் அவர்களின் தலைமையை ஏற்று இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணிலே நிலைநிறுத்த துவங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்குகளுக்காடு குறைந்தாலும் கீழே விழுந்து எழுந்து பறந்து கொண்டிருக்கின்ற பீனிக்ஸ் பறவைகளைப் போல விழுந்து விழுந்து எழுந்து ஏதாவது ஒரு நாள் தமிழ் தேசிய ஆட்சி இங்கே அமைப்போம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் களத்திலே நிற்கிறோம். அதுவும் பெரிய தோல்விக்கு பிறகு மீண்டும் ஒரு போராட்ட களம். சாதாரண போராட்ட களமா? தண்ணி வரல, வேற மாநிலங்களோட பிரச்சனை அப்படிங்கிற போராட்ட களம் அல்ல. இதே பகுதியில கண்ணம்பாளையத்திலே 10 வயது குழந்தை, 5வது வகுப்பு படிக்கின்ற குழந்தை மளிகை கடைக்கு போகுது. அந்த பிள்ளையை ஏமாற்றி கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பொண்ணோட முடிய வச்சு கழுத்து அறுத்து மூக்கை உடைத்து கன்னத்தை எல்லாம் வெறி நாய்களை போல குதறி வைத்த கயவர்களை தூக்கு தண்டனை வழங்க கோரி இங்கே போராடி கொண்டிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது போதெல்லாம் இதே போல களத்திலே நின்றது நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் அவர்கள் 2026 வைத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட பெண் பிள்ளையை தொட்டால் உனக்கு மரண தண்டனை விதிப்பேன் சொன்னாரு. என்னுடைய பெண் பிள்ளையை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இதுபோல கொலை செய்தால் அந்த பொண்ணை புதைக்கிறதுக்கு முன்னாடி எவன் செஞ்சானோ அவனை கொண்டு புதைப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து நாங்கள் நின்றோம். ஆனால் இந்த மக்கள் வெறும் அற்ப ரீல்ஸ்க்காகவும் இன்ஸ்டாகிராம் பிரபலத்திற்காகவும் ஒரு கட்சியை ஆட்சியில் அமர வைத்து எங்களை போன்ற உண்மையான மக்களுக்காக போராடியவர்களை எல்லாம் தோற்கடித்து இன்னைக்கு தெருவிலே கத்த விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன மாதிரியான சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாருங்க. ஆட்சிக்கு வந்தவுடனே மடமட மடமடன்னு கையெழுத்தாகுது. 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். அப்புறம் இந்த பெண் பிள்ளைகளோட பாதுகாப்புக்கு இந்த பிங்க் பெட்ரோல் இருந்தது, அதைய மாத்தி ஒரு படைய கட்டமைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா உண்மையான பாதுகாப்பு எங்க இருக்கு? திரையிலே நின்று ஹீரோ போல வசனம் பேசினா பத்தாது, தரையிலே நடக்கின்ற இது போன்ற கொடூரங்களை எல்லாம் தட்டி கேட்க வேணும். இன்னைக்கு அந்த பாப்பாவோட அம்மா, நேத்து நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் காணொளிகள் மூலமா, என்னோட பிள்ளை எப்படி கஷ்டத்தை அனுபவிச்சதோ, அந்த பாப்பா எப்படி துன்பப்பட்டு செத்துச்சோ அதே போல அந்த குற்றவாளியும் துன்புறுத்து சாகணும்னு சொல்லி அழுகுறாங்க. எல்லாரும் அழுகுறாங்க. அவங்க அம்மா, பக்கத்துல இருக்கிறவங்க, சித்தி, எல்லா பெண்களும் அழுகுறாங்க. அதைத்தானே நாங்க சொன்னோம். அந்த பாப்பா செத்துச்சா இன்னைக்கு நாம் தமிழர் ஆட்சி இருந்திருந்தா அந்த பாப்பாவை நேத்து இஎஸ்ஐ மருத்துவமனையில உடலை வாங்கும் முன்பு அந்த குற்றவாளியின் உடலை தான் முதல்ல வாங்கியிருப்போம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி இருந்தால் குற்றவாளியை கொன்று புதைத்து விட்டுத்தான் அந்த பாப்பாவை புதைத்திருப்போம். ஆனா என் மக்கள் அதற்கு வாய்ப்பு தரவில்லை. அதனால் நாங்க விட்டுட்டு போற மாதிரி இல்ல. நாங்க பெரிய இன்டெலிஜென்ட், நாங்க வாய் திறக்காம ஜெயிப்போம். நாங்க வெறும் ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராம்லயே ஜெயிப்போம். முதலமைச்சர் பேட்டி கொடுக்காம ஜெயிப்போம். எந்த விஷயத்தை பத்தியும் பேசாம நாங்க ஜெயிப்போம், நாங்க வெல்லுவோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொண்டு இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டா பத்தாது. அமைச்சர்களுக்கு முதல்ல இந்த தாவேக அமைச்சர்களுக்கு
கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இருக்குதா? இந்த விஷயம் என்ன நடந்துச்சு, இதுல அந்த குழந்தை எவ்வளவு துன்பப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு கிடையாது. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள்ட்ட கேட்கிறாங்க இந்த பிரச்சனையை பத்தி. இப்படி வாயை மூடிட்டு அந்த அம்மா சிரிக்குது. எதுக்கு சிரிக்கிற? ஒரு பிள்ளை துடிதுடிச்சு போய் செத்துருக்கு உங்க ஆட்சியின் கீழே, உனக்கு சிரிப்பு வருதுன்னா அப்போ குறைஞ்சபட்ச மனசாட்சி கூட இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து அமைச்சர்களா இங்க உட்கார வச்சிருக்கிறவங்கிறது தான் உண்மை. அருண்ராஜ் அமைச்சர்கிட்ட போய் கேக்குறாங்க, என்னங்க இப்படி ஆயிடுச்சு, ஒரு பாப்பாவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏங்க குற்றம் நடக்கத்தானே செய்யும் நாட்டுல, அது எல்லா குற்றத்தையும் 100 விழுக்காடு நாங்க போய் பாதுகாத்துட்டு இருக்க முடியாது. குற்றம் நடக்கத்தான் செய்யும். ஆனா தண்டனை குற்றவாளியை நாங்க பிடிச்சோமா இல்லையா? இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கேடு கட்ட அமைச்சர் அருண்ராஜ். அது கொங்கு மண்டலத்துல இருந்து போனா எங்களுக்கெல்லாம் வெக்கக்கேடாரு. இப்படிப்பட்ட சற்றேனும் அரசியல் அறிவோ இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அறிவோ எந்த அறிவும் இல்லாம ஒரு அமைச்சர் பெருமக்கள், ஒரு எம்எல்ஏ, யார் எம்எல்ஏன்னு தெரியாம எம்எல்ஏ, எப்படி ஆட்சி நடத்துறன்னு தெரியாம அமைச்சர் பெருமக்கள், அதுக்கெல்லாம் ஒரு தலைவர். கரூர்ல 41 பேர் செத்தாங்களே பார்க்க வந்து, அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சு வச்சா முதலமைச்சர் ஆயாச்சு, யாரும் கண்டுக்கல. சரி, அந்த 41 கூட சேர்த்தி இவங்க 2 பேர்த்தையும் என்கவுண்டர் போட வேண்டியது தானே. தப்பிச்சு போனான் கைய உடைச்ச நீயே துப்பாக்கி எடுத்து நெஞ்சல சுட்டு தப்பிச்சு போனான் 2 பேர்த்தையும் சுட்டு தள்ள நாங்க தலை வணங்குறோம். இதே கோயம்புத்தூர்ல ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் இருந்த போது பிரிஞ்ச பிள்ளைகள் இதே மாதிரிதான் பாப்பா, ஒரு 4வது நம்ம படிக்கிற பாப்பாவை கார்ல வச்சு கூட்டிட்டு போய் கார் ஓட்டுநரே பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சு எரிச்சு பண்ணான். அவர் என்ன செஞ்சாரு? இதே போல தப்பிச்சு ஓட பாக்குறான்னு சொல்லி சுட்டு கொண்டு அந்த பழிய தீர்த்தாரு. அப்படியே நீங்க பண்ணல? அவனுக்கு கையில கட்ட போட்டு அரசு மருத்துவமனையில காவலர்களோட பாதுகாப்பு எதுக்கு உட்கார வச்சிருக்கிற? மக்கள் கொடுக்கிற வரி பணத்துல அவனுக்கு சோறு, வாரத்துக்கு ஒரு கறி குழம்பு முட்டை போட்டு அவனுங்களை செழிப்பாக்குவீங்க. அவன் வெளியில வந்து எப்படி இந்த கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணானுங்க 3 பேரு, எல்லாம் அவங்க ஜாமீன்ல வெளியில வந்தவங்களா. ஏற்கனவே குற்ற வழக்கு இருக்கு அவங்க மேல, அவன் ஜாமீன்ல வந்து திரும்பி அதே குற்றத்தை பண்றான். அதே போல இதே இந்த குற்றவாளிகளை பாதுகாத்து அவன் கையெல்லாம் சரி செஞ்சு கொண்டே ஜெயில அடைப்பீங்க. அவன் ஜாமீனை வாங்கிட்டு வந்து மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு பிள்ளைய பண்ணுவான். இதுக்கு எதுக்கு அவனுங்களை வச்சு பாதுகாக்கிறீங்க? சுட்டு தள்ள வேண்டியது தானே அப்படின்னு நாங்க கேள்வி எழுப்புறோம். என்ன பதில் இருக்கும் உங்ககிட்ட? பதில் சொல்ல முடியுமா? எத்தனையோ குற்றங்கள் நடக்குது, பிள்ளைங்க எத்தனையோ பேர் சாகுறான். பெண் பிள்ளைய தொட்டவன சாவடிடா, சாவடி, சுட்டு தள்ளு. அடுத்து கை வைக்கிறவன் பயந்துக்குவான். அவன் போதையில் இருந்தாலும் சரி, கஞ்சாவில் இருந்தாலும் சரி, அவன் பயந்துட்டு தொடமாட்டான் எங்க பிள்ளைங்களை. இத்தனை கொடூரங்களுக்கும் காரணம் போதைதான். 80 விழுக்காடுக்கு மேலான பாலியல் குற்றங்கள் போதையிலும் கஞ்சாவிலும் தான் நடக்குது. அப்ப அதை ஏன் தடுக்கல? இதை காரணம் காட்டி தமிழ்நாட்டுல மதுவிலக்கை ஏன் கொண்டு வரக்கூடாது? 80 விழுக்காடு பெண் பிள்ளைகளுக்கு மீதான குற்றங்கள் இந்த சாராயத்தினாலதான் நடக்குது. அதனால மாற்றம் என்று சொல்லி வந்த தாவேகா இனிமேல் தமிழ்நாட்டிலே சாராயம் விற்காது சொல்லுவாரா விஜய்? அறிவிப்பாரா சட்டமன்றத்துல? தெம்பும் திராணி இருக்கா? ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டு வாக்கு வாங்கி ஜெயிச்ச விஜய் இந்த பெண் பிள்ளைகளின் சீரழிவுக்கு காரணமான மது தமிழ்நாட்டில் இனி விற்க மாட்டோம் என்று சட்டமன்றத்துல சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஏன்னா எங்களுக்கு தெரியாது, எப்படி ஆட்சி செய்யணும் தெரியாது, எதற்கு காரணம் எது என்று தெரியாது. சாராயத்தில் விட்டால் மாற்று பொருளாதாரத்தை எப்படி நாட்டை நடத்துவது என்று தெரியாது. ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி 2500 தரேன், தங்கம் தரேன், பட்டு சீலை தரேன் ஏமாற்றி கவர்ச்சியான வார்த்தைகளை பேசி பெண்களின் வாக்குகள் எல்லாம் கவர்ந்த விஜய் பெண்களின் பாதுகாப்புக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? என்ன பதில் இருக்கு? இப்ப என்னங்கிறாரு? சட்டமன்றத்துல ஆட்சி ஏற்றோன்னு எனக்கெல்லாம் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கடன் இருக்கு 10 லட்சம் கோடி அப்படிங்கிறாரு. ஏன் இது ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி தெரியாதா? தெரியாதுங்க, உண்மையாலுமே தெரியாது. ஏதோ ஒரு ஃபேண்டசிக்காக நடிப்பு உலகத்தை உச்சம் தொட்டுட்டோம். எப்படியாவது சிஎம் ஆயிரும் எம்ஜிஆர் போல அப்படின்னு சொல்லி ஆன சிஎம் இவரு. ஒண்ணும் தெரியாது. என்னடா நான் பாட்டுக்கு 10 மணிக்கு எந்திரிப்பேன், 11 மணிக்கு எந்திரிப்பேன், இரவெல்லாம் பார்ட்டின்னு இருந்த எண்ணெயை புடிச்சிட்டு வந்து காலையில 10 மணிக்கு சட்டமன்றத்துல
பயோமெட்ரிக் வைங்க, 4 மணிக்கு பயோமெட்ரிக் வைங்க மனசுக்குள்ள பேசிட்டு தினம் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு இருப்பாரு. அப்போ இங்க ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. இந்த பாப்பாவை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்காமல் நாம் தமிழர் கட்சி ஓய்வதில்லை என்று முழக்கத்தோடு தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.